என்னுடைய தோல்விக்கு என்ன காரணம்? நானும் எத்தனையோ முயற்சிகள் செய்றேன். அதுல பல முயற்சிகள் தோல்வியில தான் போய் முடியுது. அந்த தோல்விகளுக்கு என்ன காரணம்? இது மாதிரியான கேள்வி உங்க மனசுல இருக்குன்னா இன்றைய கதை உங்களுக்கான கதை. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. இந்த கதை ஒரு குருகுலத்துல தொடங்குது. அந்த குருகுலத்தோட ஆசிரியருக்கு ஒரு பழக்கம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாணவர்களோட அவர் ஒரு சந்திப்பு நடத்துவாரு. அந்த சந்திப்புல வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுப்பாரு. அதோட ஒரு மாணவனுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். அவனுக்கு தனிப்பட்ட முறையில இருக்கிற சந்தேகங்களை ஆசிரியர்கிட்ட கேட்டு விளக்கம் வாங்கிக்கிற வாய்ப்பு ஒவ்வொரு சந்திப்புலையும் ஒரு மாணவனுக்கு வழங்கப்படும். அது மாதிரிதான் அந்த வெள்ளிக்கிழமை ஒரு சந்திப்பு நடக்குது. அந்த சந்திப்புல யுத்த சித்தி அப்படின்ற மாணவனுக்கு அவனை பற்றிய தனிப்பட்ட கேள்விகளை கேட்கிற வாய்ப்பு வழங்கப்படுது. இந்த யுத்த சித்தின்ற மாணவன் கொஞ்சம் வித்தியாசமான மாணவன். அவன் எதை செஞ்சாலும் தோல்விதான். இதுவரைக்கும் அவன் வாழ்க்கையில எந்த போட்டியிலையும் அவன் வெற்றி பெற்றதே கிடையாது. இப்படிப்பட்ட மாணவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவன் வேற என்ன கேள்வியை கேட்பான்? என் தோல்விக்கு என்ன காரணம்? எனக்கு மறுபடியும் தோல்வியே வருதே, என் தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு தான். சரியா? அதே கேள்வியை தான் ஆசிரியர்கிட்ட கேட்கிறான் அந்த மாணவன். அவரும் அந்த மாணவனுக்கு பதில் சொல்ல தயாராகிறாரு. பொதுவா அந்த ஆசிரியர் யார் கேள்வி கேட்டாலும் இதுதான்ப்பா பதில் அப்படின்னு 2 வரியில சொல்றது கிடையாது. அப்படி சொன்னா கேட்கிற தருணத்தோட பதில் மறந்து போயிடும். ஆனா இதுவே அந்த பதிலோடு ஒரு கதையை தொடர்பு படுத்தி சொன்னா வெகு நாட்களுக்கு ஞாபகத்துல இருக்கும்னு அந்த ஆசிரியருக்கு ஒரு எண்ணம். அப்ப அன்றைக்கும் அந்த ஆசிரியர் அந்த மாணவனுக்காக கதை சொல்றாரு. 1 அல்ல 2 கதைகள் மூலம் அந்த மாணவன் என்ன தவறு செய்யறாங்கிறத எடுத்து சொல்றாரு. அப்படி அந்த ஆசிரியர் சொன்ன முதல் கதை ஒரு அப்பாவி பெண்ணை பற்றிய கதை. ஆமாங்க, ஒரு ஊர்ல ஒரு பெண் இருந்தா. அந்த பெண் பேசக்கூடிய விதத்தை வைத்தும் அவளுடைய செயல்பாடுகளை வைத்தும் அவள் ஒரு அப்பாவி பெண் அப்படின்னு அந்த ஊர்க்காரங்க நினைச்சிருந்தாங்க. இப்படி இருக்க அந்த பெண் வாழ்ந்த ஊர்ல ஒரு கோவில் இருந்துச்சு. அந்த கோவிலை கண்காணிக்கும் பொறுப்பு இந்த பெண்ணுக்கு கிடைச்சிச்சு. அதுவும் வெளிப்படையாக இவங்க தான் இந்த கோவிலுடைய கண்காணிப்பாளர் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த பொறுப்பு அந்த பெண்ணுக்கு வழங்கப்படல. ரகசியமாக அந்த கோவில் நிர்வாகி அவருடைய மனைவி 2 பேரையும் தாண்டி வேறு யாருக்கும் தெரியாமல், அந்த ஊரில் இருக்கும் வேறு யாருக்குமே தெரியாதவாறு அந்த பொறுப்பு அந்த பெண்ணுக்கு வழங்கப்பட்டுச்சு. அப்ப கூட அந்த நிர்வாகியுடைய மனைவி கேக்குறாங்க, இவ்வளோ பெரிய கோவிலை காப்பாத்துறதுக்கு தான் காவலர்கள் இருக்காங்களே, அங்கங்க காவலர்கள் நிற்க வைக்கப்பட்டிருக்காங்களே, இதுல எதுக்கு கூடுதலாக ஒரு கண்காணிப்பாளரை வேற போடணும்? அதுவும் இந்த ஊரே அப்பாவி பெண்ணுன்னு சொல்ற ஒரு பெண்ணை கண்காணிப்பாளரா ஏன் போடணும் அப்படின்னு. அதுக்கு அந்த நிர்வாகி சொல்றாரு, இல்லம்மா, நம்ம கோவில்ல நிறைய நகைகள் இருக்கு. அந்த நகைகள் மீது கொள்ளையர்களுடைய கண்ணும் இருக்கு. ஏற்கனவே காவலர்கள் இங்க நிக்கிறதுனால அவங்க எங்க நிக்கிறாங்க, எப்படி கண்காணிப்பாங்க, எல்லாமே கொள்ளையர்களுக்கு தெரியும். அதனால யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி ஒரு நபரை நிர்ணயிக்கணும். அந்த நபர் 24 மணி நேரமும் இந்த கோவிலை கண்காணிக்கணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் கோவில் பாதுகாக்கப்படும் அப்படின்னு. ஆக கோவிலுக்கு பக்கத்திலேயே அந்த பெண்ணுக்கு ஒரு குடிசை ஏற்பாடு செஞ்சாச்சு. அந்த கோவிலை கண்காணிக்கும் பொறுப்பை அந்த பெண் கிட்ட கொடுத்தாச்சு. இப்படி நாட்கள் கடந்து போக ஒரு முறை என்ன நடக்குது? ஒரு கொள்ளை கூட்டம் அந்த கோவில்ல இருக்கிற நகைகளை கொள்ளையடிக்கிறதுக்கு திட்டம் போடுது. 1 மாத காலம் நேரம் எடுத்து ஒவ்வொரு நாளும் அந்த கோவிலுக்கு போய் அங்க யார் யார் எங்கெங்க இருக்காங்க, எப்படி எப்படி பாதுகாப்பு நடக்குது, நம்ம எப்படி கொள்ளையடிக்கலான்னு ஒவ்வொன்னையும் அசை போடுது. ஆக ஒரு நாள் திட்டம் போட்டாச்சு. அந்த கோவிலை கொள்ளையடிப்பதற்காக அந்த ஊர்லயே தங்கியாச்சு. இரவு பொழுது அந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. கொள்ளை கூட்டம் கோவிலுக்குள்ள போகுது, நகையை திருடுது. ஒரு சாக்கு மூட்டைக்குள்ள நகையெல்லாம் போட்டு கட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப தயாராகுது. அந்த இரவும் கடந்து போகுது. அடுத்த நாள் காலையில வழக்கம் போல அந்த கோவிலுடைய கதவை நிர்வாகி திறக்கும் பொழுது அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. ஏன் தெரியுமா? கொள்ளையடிக்க வந்து பொருள்களை எல்லாம் சாக்கு மூட்டையில கட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப தயாரான எந்த கொள்ளையர்களும் அங்கிருந்து வெளியே போகல. வேடிக்கையா அவங்கெல்லாம் அந்த கோவில் பிரகாரத்திலேயே படுத்து உறங்கிட்டு இருந்தாங்க. அந்த அப்பாவி பெண்ணு சொன்னாங்க இல்லையா, அந்த பெண் மட்டும் வேகமா ஓடி வந்து நிர்வாகி கிட்ட சொல்றா, ஐயா, இவங்க தான் கொள்ளையடிக்க வந்த கொள்ளையர்கள். நான் ஒழுங்கா கண்காணிச்சிட்டேன். இதோ கொள்ளையர்கள் பிடிபட்டாச்சு, இவங்களை காவலர்கள் கிட்ட ஒப்படைங்க. அடுத்த நிமிடம் அந்த கொள்ளையர்களை பிடிச்சாச்சு, காவலர்கள் கிட்ட ஒப்படைச்சாச்சு. அந்த அப்பாவி பெண்ணையும் கூப்பிட்டு பாராட்டியாச்சு. ஆனா இந்த நிர்வாகிக்குள்ள ஒரு கேள்வி.
இந்த கோவிலுக்கு எத்தனையோ பேர் வர்றாங்க, எத்தனையோ பேர் போறாங்க. ஆனா இந்த பெண் எப்படி இந்த கொள்ளையர்களை மட்டும் அடையாளம் கண்டுபிடிச்சா? இந்த கொள்ளையர்கள் இந்த கோவில்ல மயங்கி கிடக்குறாங்களே, இதற்கு இந்த பெண் என்ன செஞ்சா? அந்த பொண்ணையே கூப்பிடுறாரு, கேள்வி கேட்கிறாரு, அம்மா நீ என்ன செஞ்ச? அப்பதான் அந்த பெண் சொல்றா, ஐயா எனக்கு நீங்க ஒரு வேலை தான் கொடுத்தீங்க, இந்த கோவிலை கண்காணிக்கிற ஒரே வேலை தான் கொடுத்தீங்க. நானும் அதை செஞ்சுக்கிட்டே வந்தேன். அதனால எனக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த கோவில்ல எப்போ நட திறக்கும், எப்போ பூட்டும், எப்போ பூஜை தொடங்கும், எப்போ முடியும், எல்லாமே தெரியும். நானும் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு 4-5 பேர் மட்டும் கோவிலுக்கு அடிக்கடி வந்தாங்க. சாமியோட கதவே மூடி இருந்தாலும் அவங்க பாட்டுக்கு இங்க சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்படியே நாள் கணக்கா வந்தாங்க, வாரக்கணக்கா வந்தாங்க. ஆனா ஒரு நாள் கூட பூஜை எப்போ தொடங்குது, பூஜை எப்போ முடியுது, பூஜை நடக்கிற நேரம் சாமியை கும்பிடுவோம், இப்படி எதுக்குமே அவங்க கவனமா இருந்ததில்ல. அதனாலதான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அவங்கள கண்காணிச்சுட்டே இருந்தேன். அவங்க திட்டத்தை பத்தி ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கு சாப்பாடு போடுற பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டேன். சந்தேகம் வர்ற இரவுகள்ல அவங்க சாப்பாட்டுல ஒரு மூலிகையை கலப்பேன். வழக்கம் போல சாப்பிட்டாங்க, திட்டப்படி கோவிலுக்கு வந்தாங்க, மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு. அந்த இடத்துல அந்த அப்பாவி பெண்ணுடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டுனாராம் அந்த நிர்வாகி. இப்ப இந்த கதையை தான் அந்த குரு மாணவர்களுக்கெல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு அந்த ஒரு மாணவன் யுத்த சித்தி கிட்ட கேக்குறாரு, இந்த கதையை கேட்ட இல்லையா, உனக்கு என்ன புரியுது? அந்த கொள்ளையர்கள் அவங்க நினைச்ச விஷயத்த செய்யாம போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த மாணவன் யுத்த சித்தி பதில் சொன்னானாம். ஆசிரியரே, அந்த கொள்ளையர்கள் தாங்கள் நினைத்ததை செய்ய முடியாமல் போனதற்கு 2 காரணம் உண்டு. ஒன்று, அந்த பெண் அப்பாவியாக இருந்ததை பார்த்து இவளால என்ன ஆபத்து வந்துட போகுது, இவ எங்க நம்மள கண்காணிச்சிட போறான்னு அவளை அவங்க குறைவா எடை போட்டது. 2, கொள்ளையடிக்க போன இடத்துல கவனமா இருக்க வேண்டாமா, வகை வகையா சாப்பாடு போடுறாங்கன்னதும் யாரோ ஒரு வீட்டுல போய் யாரு சாப்பிட சொன்னது, அந்த பெண்ணை குறைவாக எடை போட்டதும் செய்ய போன காரியத்தை தாண்டி வேறு எதிலோ கவனம் செலுத்தியதும் தான் அவங்க தோல்விக்கு காரணம் அப்படின்னு. அதை கேட்டுட்டு புன்னகைத்து அந்த ஆசிரியர் 2வது கதையை தொடர்ந்தாராம். அப்படி அந்த ஆசிரியர் சொன்ன 2வது கதை நீலத்தாமரை. ஒரு காலத்துல ஒரு பெரிய நாடு இருந்துச்சு. அந்த நாட்டை சந்திரகிரின்னு ஒரு அரசர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. ஒருமுறை அரசர் சந்திரகிரிக்கு ஒரு பிரச்சனை. அவருடைய நாட்டுல அதுவரைக்கும் அமைச்சராக இருந்தவர் நோய்வாய்ப்பட்டாரு. புதிய அமைச்சரை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு அரசருக்கு வந்துச்சு. இதுவரைக்கும் அந்த நாட்டுக்கு அமைச்சரா இருந்தவர் ரொம்ப திறமைசாலி. நாட்டை பத்தி வர்ற ஒரு சின்ன தகவலை கூட விடமாட்டாரு. நாட்டுக்கு எந்த ஆபத்தும் வரவும் விடமாட்டார். அப்படி இருக்கும்போது அடுத்ததா தான் தேர்ந்தெடுக்கிற அமைச்சர் இந்த அமைச்சருக்கு இணையான புத்தி கூர்மையோட இருக்கணும்ன்றது அரசர் சந்திரகிரிக்கு வேண்டுதலா இருந்துச்சு. அதுக்காக அந்த அரசர் என்ன செய்யறாரு, ஒரு போட்டியை அறிவிக்கிறாரு. ஒரு பெரிய அரங்கத்தை ஏற்பாடு செஞ்சு அந்த அரங்கத்துல கண்ணை கூச செய்யக்கூடிய ஒளிக்கற்றைகள் வெளிவருமாறு செய்யறாரு. யாராவது அந்த அரங்கத்தின் வழியா நடந்து போனாங்கன்னு வைங்க, அவங்க கண்ணு மூடி இருந்தாலும் சரி, திறந்திருந்தாலும் சரி, அந்த ஒளிக்கற்றைகள் நேராக அவங்க கண்ணுல பாயும். கண்ணை கூச செய்வதோடு அல்லாமல் அவங்களையே நிலைகுலைய செய்யும். ஆனா அரசருடைய போட்டி இதுதான். யார் ஒருத்தர் அமைச்சராக விரும்புறாங்களோ அவங்க அந்த அரங்கத்துடைய ஒரு வழியாக நுழைந்து இன்னொரு வழியாக வெளியே வரணும். எந்த வழியா அவங்க வெளியே வர்றாங்களோ அதுக்கு பக்கத்திலேயே ஒரு மேசை போடப்பட்டிருக்கும். அந்த மேசையில ஒரு சுருள் வைக்கப்பட்டிருக்கும். அந்த சுருளை சரியாக எடுத்துட்டு அந்த நபர் இன்னொரு வழியாக வெளியே வரணும். அப்படி ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா அவங்க தான் அந்த நாட்டோட அமைச்சர். பாருங்க, போட்டியை அறிவிச்சாச்சு. நிறைய பேர் அந்த போட்டியில கலந்துக்கவும் செஞ்சாச்சு. ஆனா எல்லாருமே கண்கள் கூசி நிலை குலைந்து தூண்கள்ல போய் ஒருத்தரா இடிச்சுக்கிட்டாங்களே ஒழிய யாராலையும் ஒரு வழியாக நுழைந்து இன்னொரு வழியாக வெளியேற முடியல. இப்படி இருக்கும்போதுதான் ஒரு பெண், அந்த ஊர்ல இருந்த கல்வி கற்ற புத்திசாலியான பெண், அந்த போட்டியில கலந்துக்கிறதா சொல்றா. தான் தனது கண்களை கட்டப்போவதில்லைன்னும் ஒரே ஒரு நீல தாமரையை தாண்டி வேறு எதையுமே அந்த போட்டியின் போது தன்னுடன் வைத்துக்கொள்ள போவதில்லைன்னும் அரசர்கிட்ட சொல்றா. அரசரும் சரின்றாரு. போட்டி தொடங்குது. ஒரு சிறிய நீலத்தாமரையோடு அந்த பெண் அந்த அரங்கத்துக்குள் நுழைய யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் மேசை மேலிருந்த சுருளை எடுத்துக்கொண்டு இன்னொரு வாயில் வழியாக வெளியேற அந்த பெண்ணால முடியுது. அரசர் கூப்பிடுறாரு, பாராட்டுறாரு. அந்த நாட்டின் அடுத்த அமைச்சராக அந்த பெண்ணை நிர்ணயிக்கிறாரு. அந்த விழாவின் போது அரசவையில் இருந்த அனைவரும் அந்த பெண்ணிடம் கேட்கிறாங்க, எத்தனையோ பேர் தோல்வி அடைஞ்ச பிறகும்
உங்களால மட்டும் எப்படி இந்த போட்டியில வெற்றி பெற முடிஞ்சது அப்படின்னு. அதுக்கு அந்த பெண் என்ன சொன்னாங்களான்னு தெரியுமா? நீங்க எல்லாரும் அந்த போட்டியையும் அந்த அரங்கத்தையும் மட்டும் பார்த்தீங்க, நானோ அந்த அரங்கத்தின் வாயிலில் இருந்த கதவை பார்த்தேன். அந்த கதவுல எழுதப்பட்டிருந்த சிறிய எழுத்துக்களை பார்த்தேன். அந்த எழுத்துக்கள்ல அவங்களே சொல்லியிருந்தாங்க, இது போன்ற ஒரு கண்ணாடி நீலத்தாமரை மலரை செய்வதற்கும் அந்த மலரை கொண்டு ஒலிக்கீற்றுகளை எதிரொலிக்க செய்வதற்கும் அந்த கதவுலையே குறிப்பு எழுதியிருந்தாங்க. நான் அதை வாசிச்சேன், புரிஞ்சுக்கிட்டேன். இது போன்ற ஒரு மலரை செஞ்சேன். என் கண்கள் மீது வந்த எல்லா ஒளிக்கற்றைகளும் இதனால் எதிரொலிக்கப்பட்டன. நான் அந்த போட்டியில வெற்றி பெற்றேன் அப்படின்னு. இந்த கதையையும் அந்த குரு சொல்லி முடிச்சாரு. மாணவன் கிட்ட கேட்டாரு, ஏன்பா இந்த கதையில இருந்து உனக்கு என்ன புரியுது? அதுக்கு அந்த மாணவன் பதில் சொன்னானா, ஐயா, அந்த கதவில் எழுதப்பட்டிருந்த குறிப்பை அந்த பெண் மட்டும் தானே பார்த்தாங்க, மற்ற யாரும் அதை பார்க்கல இல்லையா? சிறு குறிப்புன்னு நினைச்சு அதை மற்ற எல்லாரும் தவற விட்டாங்க இல்லையா? அப்படின்னா தடைகளை மட்டும் பார்த்து பயந்து சிறு சிறு குறிப்புகளை, நீங்க கொடுத்த சிறு சிறு குறிப்புகளை தவறவிட்டபடியால் தான் எனக்கு தோல்வி வந்துச்சுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. இப்படி அந்த மாணவன் தன்னுடைய 3 தவறுகளையும் புரிந்து கொள்ள அன்றைய நாளுக்கான சந்திப்பு முடிவடைஞ்சது. அன்றைய நாள் அங்கிருந்த எல்லா மாணவர்களுக்கும் 3 பாடங்கள் கிடைச்சது. கேட்டுக்கோங்க. நீங்களும் தோல்வி அடையக்கூடாதுன்னா, உங்க அடுத்த முயற்சியில நீங்க தோல்வி அடையக்கூடாதுன்னா, 1, யாரை பார்த்தோம் அப்பாவினோ சாதாரணமான நபர்னோ நீங்க எடை போடக்கூடாது. 2, ஒரு காரியத்துல இறங்கும் போது அந்த காரியத்துல மட்டும்தான் கவனமா இருக்கணும். மீறி சம்பந்தம் இல்லாத வேற ஏதோ ஒரு விஷயத்த செய்யக்கூடாது. 3, தடைகளை மட்டும் பார்த்து பயப்படக்கூடாது. எல்லா தடைக்கும் ஒரு வழியும் கூடவே இருக்கும். அந்த வழின்றது பெரும்பாலும் சிறு சிறு குறிப்புகளா தான் இருக்கும். அந்த குறிப்புகளை கூட நீங்கள் தவறவிடக்கூடாது. இந்த 3ஐயும் செஞ்சா நிச்சயமா அடுத்த முறை முயற்சி செய்யும் போது நீங்க தோல்வியை பார்க்கவே மாட்டீங்க. வெற்றி உங்கள் வசமாகும்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன். அடுத்த வாரம் மறுபடியும் ஒரு நல்ல காணொளியோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.